ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நாத்யர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே. இந்த காலத்தை ஒருவரும் வெல்ல முடியாது, அது பண்றத பண்ணினான் இருக்கும். அப்படி எப்படி ஆமா, குழந்தை யுவாவா பண்ணும், யுவாவா கிழவனா பண்ணும், கிழவன அப்புறம் இதா பண்ணும். அப்படி எல்லாம் பண்ணுவது காலோஷி துணத்திக்கிழமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹனுமார் தேவியை பார்த்து பலவிதமா சொல்றார். இந்த புலம்புறதுங்கிறது மிந்திக்கும் பித்திக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதுக்குதான் புலம்பு. என்ன ஒரு புலம்புறான், அது என்ன அர்த்தம்? பூர்வோத்தர சம்பந்தம் இல்லாம சொல்றவன புலம் பிரலாபம்னு சொல்ற வழக்கம் சம்ஸ்கிருதத்துல. என்ன சொல்றானா, தேவி ரொம்ப மார்லையும் வயத்திலையும் அடிச்சுட்டு அழலையா. அவன் ஏதாவது அசட்டு ஸ்திரீயா இருந்தா அப்படி எல்லாம் பண்ணிவிடுவோம். சின்னத்துக்கு பிரமாதமா அடிச்சுட்டு அழுவள். என்னன்னாக்க ரயில்ல வரும்போது பழம் போட வைக்கன்னு இந்த எலக்ட்ரிக் வண்டியில அடிச்சுக்கிட்டாங்க. அதுவே அடிச்சுட்டு போறது அந்த வண்டியை. யமன் அழிச்சுட்டு போறா போல இருக்கு. அதுல யுவரகத்தை ஆரம்பிச்சுட்டான் ரயில்ல பழந்துணி போனதுக்கு. தேவி அப்படி எல்லாம் பண்ணலையா, ரொம்ப அழலையா. அது எதை போலேன்னா கங்கையை போலேங்கிறாள். வருஷத்துல சின்ன திருத்தல நதிகள் ஒரே அடியா கலங்கி கலங்கி பிரமாதப்பட்டு போடும்னே, கஷாயம் மாதிரி ஆயிடும். அவன் எத்தனை மழை பெஞ்சாலும் கங்கை அப்படி ரொம்ப கலங்காதான். நாத்தியர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே கங்கேவ ஜலதாகமே. நல்ல வருஷ ருது காலத்துல கங்கையானவள் எப்படி ரொம்ப கலங்க மாட்டாளோ, மகாநதியோ இல்லையோ திருத்தல நதி மாதிரி கலங்குவளோ, அது மாதிரி சுவாமி தேவி ராமனை விட்டு பிரிஞ்சு லட்சுமணனை விட்டு பிரிஞ்சு ரொம்ப துக்கப்படலையா. துக்கப்படலையா துணிச்ச காரியோன்னார். அப்படியும் இருக்கலாம். ஈஸ்வரர் துணிச்சா இருப்பாள். என்னமோ புருஷன் போனா என்ன எத்தனையோ பேர் இல்லையான்னு நினைச்சுக்கலாம். அப்படி நினைச்சவள் இல்லையாமனே. பின்ன என்ன, ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः. சுவாமி என்ன பண்ணுவாள் தன் விஷயத்திலே அவளுக்கு தெரியுமா, லட்சுமணனுடைய முயற்சியே அவளுக்கு தெரியுமா. அவன் ஒரு காரியத்தை நடத்தித்தான் விடுவான் பிரபுவும் லட்சுமணனும். கட்டாயம் எங்க இருந்தாலும் நம்ம அழிச்சு விடுவாள்னு தெரியுமா. அதனால ரொம்ப கலங்கல்ல இருந்தாள், துணிச்சல்னால இல்ல. ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நாத்யர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே. நினைச்சாரா, ஆஹா என் பிரபு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்த்தேனே, அந்த தம்பதிகள் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு நான் பார்க்கலையே, எனக்கு பாக்கியம் இல்லாம போச்சேன்னு வருத்தப்பட்டாளா. அந்த கல்யாணத்துக்கு இவர் வர போகணுமா, போனவாளியே தாங்க முடியலன்னு காளிதாசம். விதேக தேசம், விதேக தேசத்துல ஒரே கும்பலா கும்பி போச்சான். அயோத்தி முழுக்க பிறண்டு வந்துதான் கல்யாணத்துக்கு. அது அயோத்தி காட்டிலும் சின்ன தேசம் விதேக தேசம், மிதிலா நகரம். அது ரொம்ப பொறுப்பு, ரொம்ப வெயிட் அதிகமா போட்டுதான். ஆனாலும் அன்போடு அந்த நகரி அதை பெற்றுக்கொண்டுதான் அந்த பாரத்தை. அதுக்கு காளிதாசன் போய் ஒரு உபமானம் ஒண்ணு எழுதினான். அவன் அன்போட பதிவிரத பர்த்தாவனுடைய பாரத்தை பொறுத்துக்கிறா போலேன்னு எழுதினான் காளிதாசன். அவன் என்ன எதையும் பிரம்ம பரியந்தத்துல ஏகரூபமா பேசுவானே. அவன் அப்படி சொல்லாம இப்படி சொல்லாம அவனை போய் நான் கேட்க முடியுமா என்ன? அவன் எழுதினதுக்கு வேணா அவனை கேட்டு போறீங்க, அவன் பேர்ல சுப்ரீம் கோர்ட் சூடு கொடுத்துங்க. அவன் சொன்னதை சொல்றதுக்கு எனக்கு ரைட் உண்டோ இல்லையா? அவன் பிரம்மே உபனிஷத்தை பிரம்ம தியானம் பண்றவன் பிரம்மசுகத்தை அனுபவிக்கிறேன் எப்படின்னாள். யதா பிரியா பாரியா சம்பரிஷ்வக்தோ பாஹ்யங்கிஞ்சன வேதனாந்தரம் இருக்குது.